ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம கஸ்டமர் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள் தான் எடுத்து வந்திருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதோ இதாங்க ரெனால்ட் குவிட் 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 66,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த 66,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. காரோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம டயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஒரு 90 to 95% டயர் கண்டிஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாடி அவுட்லுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எந்த வித ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன, அதாவது ரொம்ப மைன்யூட்டான அந்த முள்ளு கிழிச்ச மாதிரியான ஸ்க்ராச்சஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோன்ற போது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். மேஜராக ஆக்சிடென்டல் டேமேஜோ டென்ட்டோ அது மாதிரி பெரிய இஷ்யூ இந்த காரில் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் ஓவராலாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் லைவ்ல இருக்கு. வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எஸ், இன்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. காரை ஸ்டார்ட் பண்ணிப்போம், ஏன்னா வெயிலில் நிற்கிது. ஸோ பேட்டரி கண்டிஷன்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏசியும் ஸ்டில் நவ் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. கூலிங்குமே நீட்டாக நல்லா தான் இருக்குது. அன்ஃப்ளேம் மொட்டலை இந்த காரு, ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கூலிங் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த காரோட ஸ்பெக்கை நான் அப்படியே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ரெனால்ட் குவிட் RXT மாடல். இது ஒரு 800cc வெஹிக்கிள். டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ கஸ்டமர் இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அவங்க டெய்லி யூஸ் தான் அந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்காக. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இதில் இருக்கிறது. இன்பில்டாக வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள மியூசிக் சிஸ்டம் தான் இது. டீசெண்டான மியூசிக் சிஸ்டம் தான். ரெனால்ட்லேருந்து டேரெக்டாக வரது தான். ஏசி எல்லாமே ரொம்பவே ஸ்டில் நவ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ. ஃப்ரண்ட் 2 விண்டோ கம்பெனிலேருந்து வரக்கூடிய பவர் விண்டோ போட்டிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி ஜெனுவல் அக்சசரிஸ் மூலயமா பவர் விண்டோ போட்டிருக்காங்க. ஸோ 4 விண்டோவுமே பவர் விண்டோ மாடல் தான் இது. டோன்ற பட்சத்தில் எந்த இதுவுமே இல்லை. ஃபுல் சர்வீஸ் இப்போ தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிளச் பிளேட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணலை, கிளச் கேபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளச் பிளேட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி மெக்கானிக் சொன்னனால கிளச் கேபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரெடி டு டிரைவ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி செக்குக்காக ஆயில் மட்டும் நீங்கள் உங்களோட எடுக்கிறீங்கன்னா மெக்கானிக் கொண்டு போயிட்டு ஒரு ஆயில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள வண்டி தான். 800cc வெஹிக்கிள் இது. சென்ட்ரல் லாக் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக் கண்ட்ரோல் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் ஆன கீ ஃபீச்சர்ஸ் இந்த லாக் கீழே வந்துடும் இந்த வெஹிக்கிளில். சரி வாங்க நம்ம அப்படியே இன்ஜினோட நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க லைவாக. ஸோ நம்ம இன்ஜின் பே செக் பண்ணுவோம். இன்ஜின் நாய்ஸ் ஏதாவது அன்வான்ட் நாய்ஸ் வருதான்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக இந்த காரை மெக்கானிக் ஷெட்லேயே கொடுத்து செக் பண்ணிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு லைவாக காமிக்கணுமேன்றதுக்காக எல்லாமே நான் ஒரு தடவை ப்ராப்பராக பண்ணுறேன். எஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆக்சிடென்ட் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ரப்பர் இதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதையுமே செக் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த காரில் செக் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைட்லேயோ வேறு எந்த சைட்லையுமே எந்த வித ஆக்சிடென்ட் டேமேஜும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய சீலண்ட், இதுதான் அந்த சீலண்ட், இதையும் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஓவராலாக நல்லா தாங்க இருக்குது. இன்ஜினோட சவுண்ட் நீங்களே கேட்டுக்கோங்க லைவாக. ஸோ அன்வான்ட் நாய்ஸோ அது மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி வாங்க அப்படியே ரியர் வீல் சைடு வருவோம். இன்டீரியர் சைடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியர் வீல் சைடு வருவோம். ட்ராவல் பேக், அதாவது ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, ஒரு 4 பேர் 5 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, அவங்களோட ட்ராவல் பேக் வைக்க அளவுக்கான ஒரு பேசிக்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸ்டெப்னி பார்ப்போம். ஸ்டெப்னி பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதுக்கான ஜாக்கி அண்ட் டூல் கிட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கார் நான் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். இந்த கார் எப்படி இருக்குன்றத நம்ம லைவாகவே பார்க்கலாம். சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி வாங்க மிச்சத்தெல்லாம் நம்ம டிரைவிங்லேயே போய் பேசுவோம். வாங்க ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போடணும். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையுமே சீட் பெல்ட் போட சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் ரூல்ஸ் மஸ்ட். நம்ம ஒரு குட்டி ட்ரைவ் பண்ணுவோம் இந்த கார் எப்படி இருக்குன்றது. இந்த கார் ஆக்சுவலி என்னென்னா நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செக் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இன்னொரு தடவை நான் உங்களுக்காக ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது வைப்ரேஷன்ஸ் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சஸ்பென்ஷன் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா சஸ்பென்ஷன் எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். இப்போ லாஸ்ட் சர்வீஸில் எல்லாமே செக் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க.
ஸோ ரொம்பவே நீட்டாக தாங்க இந்த கார் இருக்குது கேட்கக்கூடிய ப்ரைஸ் நான் ப்ரைஸை பற்றி இன்னும் மென்ஷனே பண்ணல பார்த்தீங்களா. 2,70,70,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிப்பாங்க. கஸ்டமர் வந்து ஒரு புது வெஹிக்கிள் டாட்டாவில் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த காரை சேல் பண்ணுறாங்க. அவங்க ரெகுலர் ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற கார் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எஸ், இந்த ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்குது. அப்படியா இருந்தாலுமே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அந்த நாய்ஸோ அது மாதிரி எதுவுமே கேபின்குள்ளே வரல. ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஜஸ்ட் இது கொஞ்சம் போனால் பைபாஸ் வரும். காரை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சஸ்பென்ஷன், கியர் பாக்ஸ், சைட் வைஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. பிரேக்கிங் நம்ம ஹைவேல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. பட் ஆனால் நம்ம நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஃபீல் ஆஃப் பிரேக்கிங் இருக்குமானா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த 800cc இந்த வேரியண்ட்டுக்கான பிரேக்கிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பவருமே டீசெண்டாக இருக்குங்க. அதாவது ரொம்ப அப்படியே பயங்கர பவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ரொம்பவே டீசெண்டான பவர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார் ரொம்பவே சூப்பராக மைலேஜ் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கார் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18-19 தருதுன்னு சொல்கிறாங்க. ஹைவேல அவங்க போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 22 to 23 மைலேஜ் தருதுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 22-23 மைலேஜ்லாம் தாராளமாக இந்த கார் தரும். நம்ம ஓட்டுறதை பொறுத்து 25 வரைக்குமே இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதாவது நான் வந்து 120 அது மாதிரி க்ரூஸ் பண்ணி போனீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லலை. பட் ஒரு ரீசெண்டாக நீங்கள் ஒரு 60 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கார் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 6.2. ஸோ என்னோட ஹைட்டுக்குமே ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டச்சே ஆகாது. அதே மாதிரி லெக் ரூமுமே நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். நான் வந்து எனக்கான ஸ்பேஸ் கொடுத்து உக்காந்துருக்கேன். பட் ஆனால் நான் பின்னாடி உக்காந்தாலுமே அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து பின்னாடியுமே கிடைக்கும். டச் பண்ணி காட்டுறேன். ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்றதையும் காமிக்கிறேன். இதோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்துக்கோங்க எவ்வளோ தருதுன்றது. நம்ம இன்னும் நல்லா பொறுமையாக ட்ரை பண்ணோன்னா இன்னுமே நல்லாவே கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து 22-24 வரைக்கும் மைலேஜ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. போதும், நம்ம ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸில் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா 27 வரைக்குமே மைலேஜ் காமிக்குது. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா 24ன்ற மைலேஜ் ஸ்டில் நவ் இந்த கார் தரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். டைரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள்ஸ் நாங்களும் நிறைய வெஹிக்கிளை தேடி உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். நீங்களுமே அதுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் என்னென்னா கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சைடில் தான் இருக்குது இந்த வெஹிக்கிள். டக்குன்னு முடிஞ்சிருது. நான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 கஸ்டமரை காமிக்கிறேன். அவங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா உடனே எடுத்துடுறாங்க. ஸோ எனக்காக பழைய காருக்கு நிறையாவே ஃபோன் வந்துட்டுருக்கு. இன்னும் பழைய வீடியோஸ்க்குமே நான் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் நான் நிறைய வீடியோஸ் கார்ஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ்டு கார்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட காரை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். சேல் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ்டு கார்ஸ்க்கு லோன் ட்ரை பண்ணுறீங்கனாலும் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம யூஸ்டு கார்ஸ்க்கு லோன் பண்ணி கொடுப்போம். நியூ கார்ஸ்க்கு லோன் ஆகட்டும், எல்லா விஷயமே நம்ம பண்ணித்தரோம். இந்த காரோட ஸ்பெக்கை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேங்க. ரெனால்ட் குவிட் 800cc மாடல், 2017 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 65,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2,70,70,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.